கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 22:14, Matthew 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இப்ப இந்த ஓமானத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கிறாரு. அதாவது ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சோதித்து பார்த்து அது கிருபை ஒரு தேவ கிருபை எப்படி வெளிப்படுத்துகிறது என்று காட்டக்கூடியதாக இந்த வசனம் எதை காட்டுதுன்னா, ஏன் அழைக்கப்பட்டவங்க நிராகரிச்சாங்க, ஆனா ஏன் இந்த கல்யாண விருந்து எப்படி இது அழைக்கப்படாத எதிர்பாராத மக்கள்னால நிரம்பி இருக்கிறது, ஏன் ஒரு மனுஷன் மட்டும் வெளியே துரத்தப்பட்டான், ஏன் ராஜாவினுடைய விருந்து ரொம்ப அகலமா இருக்கு, ஆனா அதே சமயத்துல ஒரு குறுகலாவும் இருக்குங்கிறத காட்டக்கூடியது. ஏன்னா அழைப்பு பெருசே அழைப்பா இருக்கு, ஆனா ஒரு மறுசீரமைப்பு என்பது ரொம்ப குறுகலா இருக்கு என்று காட்டக்கூடியதாக. அப்ப என்ன சொல்றாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள், அதாவது தேவனுடைய சுவிசேஷத்தை வெளியரங்கமா அழைக்கப்பட்டது. ஏன்னா எல்லாருக்கும் அழைப்பு உண்டாகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, யார் முதல்ல யாரு கூப்பிட்டாங்களோ அவங்க ஒரு சிலர் என்ன வெளியே போனாங்க, அவங்க இல்லப்பா வரமாட்டேன்னாங்க, ஒரு சிலர் கொலை செஞ்சாங்க, அடுத்தவங்க என்ன வழி சந்தியில் இருந்தவங்க நல்லார் பொல்லார் எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க. அப்ப என்ன, இந்த அழைப்பு என்பது பெருசா இருந்தது, அது மாத்திரமல்ல உண்மையா இருந்தது, அதே சமயத்தில் என்னவா இருந்தது, ரொம்ப தாராளமா இருந்தது, உலகம் முழுவதும் இருந்தது, கிருபையாவும் இருந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஏசாயா 55:1 அதானே சொல்லுது, தாகமா இருக்கிற எல்லாரும் நீங்க வாங்கி பூசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:22 சொல்லும்போது என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும், நீங்க யாராக இருந்தாலும் சரி. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 எதுன்னு சொல்லுது? யாரெல்லாம் வரணும் வாங்க. அப்ப என்ன, கர்த்தருடைய அழைப்பு எல்லாருக்கும் அழைக்கப்பட்டவர்கள், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதாவது உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இருப்பு, அது என்ன, ஒரு மனம் திரும்புதல், விசுவாசம், கீழ்ப்படிதல், தொடர்ந்து நிக்கிறது, பரிசுத்தமா வாழ்வது. இந்த காரியம் என்னன்னா, இது ரொம்ப சிலர் தான். ஏன்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க என்ன, அவங்க சிறப்புரிமை பெற்றவங்க, எல்லாம் அது பண்ணவங்க அப்படின்னு இல்ல. என்ன மாறாக என்னன்னா, அவர்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே நிறைய பேர் உள்ள வந்தாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த உடைய நிராகரிச்சாரு. அப்ப என்னன்னா, இங்க சொல்லும் போது எப்படி நம்ம கர்த்தரால ஒரு மறுசீரமைக்கப்பட்டவங்களா இருக்கணும், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லக்கூடியதாக. எபேசியர் 1:4 பார்க்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்பே நம்ம தெரிந்து கொண்டவர். அது மாத்திரமல்ல, யோவான் 6:37 சொல்லும்போது என்ன சொல்றாரு? பிதாவானவர் யாரெல்லாம் அழைச்சாரோ அவங்க எல்லாம் என்கிட்ட சேருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இதுல ஒரு டென்ஷனை பாக்குறோமா? அதாவது அழைப்பு ரொம்ப எல்லாருக்கும் இருக்கு, ஆனா ஒரு மறுசீரமைப்புங்கிறது குறுகலா இருக்குது. இதுதான் இந்த எதிர்மறையான இந்த பாரடாக்ஸ் சொல்லுவாங்களே இந்த ராஜ்யத்துல. ஏன்னா அழைப்பு பெருசா இருக்கு, ஆனா தெரிந்து கொள்ளுதல் இதா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சுவிசேஷம் கேட்கிறாங்க, ஆனா ஒரு சிலர் தான் ஏற்றுக்கொள்றாங்க. நிறைய பேர் உள்ளுக்குள்ள வர்றாங்க, ஒரு சிலர் தான் என்ன பண்றாங்க, அந்த கல்யாண வஸ்திரம் போடுறாங்க. நிறைய பேர் வெளியரங்கமா உள்ளுக்குள்ள வர்றாங்க, ஆனா கொஞ்சம் பேர் தான் உள்ளுக்குள்ள ஒரு மறுசீரமைப்புக்குள்ள வர்றாங்க. இது கர்த்தர் விருப்பம் இல்லாதவர் அல்ல. இது மனுஷனுடைய இருதயம் என்ன பண்ணுது, அந்த கிருபைய நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறோம்? இப்ப அந்த சுவிசேஷம் நம்மளை அணைக்குதே, உலகம் முழுவதும் அணைக்குதே, அந்த சுவிசேஷம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நம்மளுக்குள்ள வெளியரங்கமான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும் பொழுது, அதே சமயத்துல அது மாத்திரம் இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள நம்மளுடைய ஒரு மாறுதல் இருக்குதா, இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ரட்சிப்பு என்பது வெளியரங்கமான காரியம் மாத்திரமல்ல, ஆனா உள்ளுக்குள்ள வரக்கூடிய ஒரு மறுசீரமைப்பு என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஒரு உண்மையான ஒரு மாறுதல் வரும்போது, நீங்க ஒரு முழு மனதோட கர்த்தர்கிட்ட வரும்போது நீங்க என்ன பண்றீங்க,
நீங்க கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் உங்கள் வாழ்க்கை. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரியம் என்ன, எனக்கு அருமையானவர்களே, நீங்க கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரு, கர்த்தர் உங்களை அழைத்தாரு, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை ஒரு மனத்தாழ்மையோடும் ஒரு நன்றியோடும் கிறிஸ்துவை காட்டக்கூடியதாக இருக்கிறதா? அப்பதான் நீங்க ஒரு உண்மையாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அப்ப நீங்க வெளியரங்கமா இல்லாம உள்ளான மனிதன்ல ஒரு பெரிய மாறுதல் உண்டானவர்களாய் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இதோ அழைக்கப்பட்ட எல்லாருமே தெரிந்து கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மறுசீரமைப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால எனக்கு அருமையானவர்களே, ஒரு உண்மையான ஒரு உள்ளான மனிதனில் மாறுதல் உள்ளவர்களான வாழ்க்கை வாழ்ந்து உமக்கென்று நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.